ஒரு டேப்பு சிரிஞ்சு இருந்தால் மட்டும் போதும் உங்களால் தண்ணியை கொதிக்க வைக்க முடியும். வாங்க எப்படின்னு காட்டுறேன். முதல்ல சிரிஞ்சில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டேப்பை கட் பண்ணிட்டு சிரிஞ்சோட முனையில அந்த டேப்பை ஒட்டிடுங்க. ஒட்டி நீங்க கொஞ்சம் கையில டைட்டா பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ நீங்க சிரிஞ்சை இழுத்தீங்கன்னா தண்ணி கொதிக்கிறத கவனிக்கலாம். உள்ள அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது கவனிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா பேரல் அந்த சிரிஞ்சுக்குள்ள கூட புகை ஃபார்மேஷன் ஆகுது. சிரிஞ்சு ஃபுல்லா ஃபாக் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆச்சு? ஸோ எந்த ஒரு தண்ணி எடுத்தாலுமே கூட சரி, அது என்ன டெம்பரேச்சர் வேணாலும் இருந்தாலும் சரி, அதுல மேல் பரப்பு அதாவது சர்ஃபேஸ்ல ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கும். வாட்டர் வந்து வேப்பர் ஸ்டேட்ல ஒரு தின் லேயர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த வேப்பரை எலும்ப விடாம நம்ம சுத்தி இருக்க அட்மாஸ்பியரிக் ஏர் தடுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் வந்து இந்த வாட்டர் மேல ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வாட்டர்ல இருக்கிற வேப்பர் வந்து மேலே எலும்பாம அதை தடுத்துட்டே இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம தண்ணியை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த தண்ணிக்கு நம்ம வந்து ஒரு எனர்ஜி தரும். தண்ணியை ஹீட் பண்ணும்போது அதுல இருக்க மாலிகூல்ஸ்லாம் வந்து வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால தண்ணிக்கு மேல இருக்க வாட்டர் வேப்பருக்குமே வந்து அதிகமா எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அந்த வேப்பரோட ப்ரெஷர் ஓகேங்களா இப்போ ஹீட் பண்ணும்போது அதிகமாக ஆரம்பிக்கும். அண்ட் தண்ணி மேல இருக்க அந்த வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியர்ல கொடுக்குற ப்ரெஷரை விட அதிகமா போறப்போ அது உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்து ஏர்ல கலக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த நிலையை தான் நம்ம கொதிநிலை அப்படின்னு சொல்றோம், பாய்லிங் பாயிண்ட்ன்றோம். ஓகேங்களா? பட் இந்த பாய்லிங் பாயிண்ட் அச்சீவ் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்குன்றத நீங்களே கவனிக்கலாம். ஒன்னு தண்ணியை சூடாக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியை அழுத்தி வச்சிருக்க அட்மாஸ்பியருக்கு ஏரோட ப்ரெஷரை குறைக்கலாம். அண்ட் இந்த சிரிஞ்சில் நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். இந்த சிரிஞ்சோட டிப்பை நான் மூடிட்டு சிரிஞ்சை இழுக்கும் போது இந்த சிரிஞ்சில் நான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை குறைக்கிறேன். ஸோ அதனால என்னதான் இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலும் அதை அடக்கி வச்சுட்டு இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இல்லாம போறதுனால அது கொதித்தன்மையை அடைச்சிருச்சு. அதாவது பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குன்றத நீங்க கவனிக்கலாம். ஸோ இது போல எக்ஸ்பீரியன்ஸுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதை நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா தண்ணியை லைட்டா வெதவதுன்னு இருக்க டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா தண்ணி ரொம்ப கோல்டா இருந்தா நிறைய வேக்யூம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம ஹியூமன் ஹேண்ட்ஸ்ல பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க ஈஸியா டக்குன்னு பண்ணி பார்க்கணும்னா லைட்டா ஒரு வார்ம் சூட்ல தண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.